புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. வந்துருச்சா? வந்துருச்சு. இது நம்ம வணக்கம் பேரு. ரூம் இருக்கு சார், ஏசி ரூம். ஏசி இருக்கு. ஏய் என்னடா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டாச்சா? ஏய் பிக்சர்ஸ் என்ன போடா, ஆபீஸ்ல வந்தாங்கடா, அவங்க வந்தா போட்டுருவாங்க. அவங்க வந்தவன தான் போடணுமா? ஆமாடா, அதடா போடணும். ஏய் சார் சார் இந்த பிக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க சார். எல்லா டீமும் வந்துருச்சுடா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போற போட்டுலாம். சரிங்க சார். தம்பி அனுப்பி டிஃபன் பண்ண சொல்றீங்களா? சாப்பாடே வாங்கி தரலடா அண்ணா. சரி சார், என்னென்ன சார் வேணும்? என்னென்ன வேணும்? எனக்கு 2 தோசை, ஆம்லெட் ஒன்று, ஒரு 7 பாட்டு. சரிங்க சார் உங்களுக்கு ஒரு ரோஸ்ட், சரிங்க சார். 4 இட்லி, ஓகே ஒரு செட்டு பூரி. ஓகே சார். ஒரு காஃபி மட்டும் பார்சல். இன்னொரு ஆபீஸ்ல இது வந்து ஆபீஸ் வந்து 2 ஆபீஸ் சார். எனக்கு மட்டும் தான். உங்களுக்கு மட்டுமா சார்? ஓகே. வீட்டுக்கு வேணா பார்சல் ஒன்று வாங்கிட்டு போறீங்களா சார்? இல்ல சரிங்க பாத்தீங்க. சரி நீங்க ஃபாஸ்டா வர. ஓகே. நீ வாங்க. இந்த டீம் வந்து இந்த கோல்ல போடு சார் ஃபைனல் வந்து அப்படியே ஃபயரா இருக்கணும். ஓகே. பிக்சர்ஸ் போட்டா தரமா இருக்கும். சரி சரி. இந்த டீம் இதுல போடுங்க. பி போல்ல வச்சுக்கோங்க சார். வேணாம் சார், இந்த போல்ல வைங்க சார். டேய் பிக்சர்ஸ் போட்டுட்டு இருக்கோம்ல. போட்டுட்டு இருக்கோம். என்ன சும்மாடா நீ என்னடா நீ? என்னடா அம்பர். யார் தான் வந்திருக்காங்க? சரி இதுல போட்டோம். இந்த பிரச்சனை உண்டு அப்புறம் ஊருக்குள்ள. நம்மள போட்டு நட்டிருப்பாங்க சார். இந்த டீம் இதுல வைங்க சார், அதான் சார் கரெக்டா இருக்கும். ஏய் அண்ணா உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன உனக்கு பிரச்சனை? நீ ஏன்டா தேவலாம்? என்னதான் நீங்க போடுங்க. நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார். ஒண்ணு நீங்க போடுங்க, இல்ல நாங்க போறோம். சரி நீங்களே போடுங்க சார். போடுங்க போடுங்க சார். ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் சார். போடுங்க. ரெண்டு அரேஞ்சிடியா? ஃபர்ஸ்ட் 4 அரேஞ்சிடு. பாத்துட்டு நீங்களே சொல்லுங்க. அதான் இங்க போட்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போட்டு வச்சிருக்கேன். யாரையும் வச்சு விடுங்க. ஓகே 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 ஓகே. அவ்வளவு ஓகே சார். ஓகே சார். ஏய் அக்கா பரவா போய் பெரியவங்கள்ட்ட பாத்து கேட்கறா. பாத்துறா போ. சரிடா. சார் 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 கொஞ்சம் பிக்சர்ஸ் மட்டும் மாத்தி விடுங்க சார். இந்த டீம் இதுல வைங்க சார். தம்பி இப்படி இருந்தா தான் ரவுண்ட் நல்லா இருக்கும். சார் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். இது நான் கூட்டி இந்த டீம் சார். ஏய் நீ கூட நான் என்ன பண்றது? ரவுண்ட்லாம் போட்டாச்சியா? சார் பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். 1500 ரூபா வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட வந்து 1800 ரூபா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஏய் 2000 கூட 1000 பேர் இருக்கும் ரவுண்ட். சரி ஓகே சார், கொடுத்துறேன் சார். பிக்சர்ஸ் மட்டும் மாத்தி விடுங்க. போனா மாத்திரமோ. அவ்வளவுதான். இவங்க கூட சொல்லலாமா? சரி ஆடி வாங்க. ஆனஸ். ஏய் மாப்ள காமிச்சிட்ட பெரியவங்கள்ட்டலாம் அவங்க காமிச்சிட்ட ஓகேன்ட்டாங்க. அபிஷியல்ட்டே காமிச்சேன். இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் பாதி வச்சுட்டாங்களா? பேசிட்டேன். ஓகே தான், எல்லாமே ஓகே தான்டா. ஏய் போய் சொல்லாதடா. ஏய் காமிச்சிட்டேன்டா, வேணா வந்தாங்க கேளுங்கடா அவங்கள்ட்ட. சரி ஓகே அறிவிச்சு விடுங்க, ரவுண்ட் அறிவிச்சு விடுங்க. ஓகே. சார் டீம் இறங்க போதும் வாங்க சார். சாப்பிட்டீங்களா? நடத்திடலாம் சார். இருப்பா ஊதிக்கலாம்ப்பா. 18 டீம் தான்ப்பா. சாப்பிட்டீங்களா சார்? சார் டைம் இல்ல, பர்மிஷன் இதாயிரும். உங்களை வாங்கி கொடுத்துட்டு என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள இறங்க சொல்லி நடத்திக்கலாம்யா, ஊதிக்கலாம்யா. போயா டைம் கம்மியா கொடுத்துருவோம். போ போனஸ் நோ போனஸ். தேர்ட் ரைட் செகண்ட் ரைட். ஓ என்னயா தேர்ட் ரைட்டா செகண்ட் ரைட்டாயா? தம்பி என்னப்பா செகண்ட் ரைட் தான் சார். ஓ ஒழுங்கா கூடியா? பிரச்சனையா? தம்பி செகண்ட் ரைட் தான்பா சார். தேர்ட் ரைட் ஒழுங்கா பாருங்க சார். தம்பி டிசிஷன் தான் கொடுக்க முடியும். தேர எல்லாம் அவங்க தான் சொல்லணும். பாருங்க. ஓகே சாரி. கோட்டை தொட்டாரு தம்பி. எங்க லைன் கோட் சார் அது? அப்புறம் என்ன சார் பாயிண்ட் வாங்க. டிசிஷன் பண்ணி தரோம். வெயிட் பண்ணு சார் பாத்து ரைட் ரவுண்ட். ரைட். ஏய் என்ன நம்பர் இங்கிட்டு ஓடிட்டே இருக்காரு? ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கலாம்லடா. ஒரு சீப் அம்பர்னா இப்ப சீப் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் 1 மினிட். ரைட். தம்பி கெட் பேக். மேட்ச் ஓவர். ஏய் வாங்கிட்டு வா போயா. ஐயா தான் மேட்ச் முடிஞ்சு. காசு நிறைய வச்சிருப்பாங்க. 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி. பீஸ் வாங்கிட்டு நாங்க என்ன வாங்கிட்டு. ஏய் மேட்டு செட்டு ரேடியோ செட்டு பேரி கார்டு எல்லாம் சேர்த்து 60 ரூபா ஆச்சுடா. கொடுத்தாச்சு. சரி ஓகேடா. பிரைஸ் எல்லாத்துக்கும் 4 பிரைஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலுக்கு மட்டும் தான் பெண்டிங். ஆமாண்டா அவங்களுக்கு தரேன்டா. ஆமா எவ்வளவு கேட்பாங்க ஒரு ஆளு? ஒரு ஆள் 2 ரூபா தான் கேட்பாங்க.
பரவாயில்லடா அதான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சார் வணக்கம் சார். வாங்க சிறப்பா மேட்சை முடிச்சாச்சு. நல்லா முடிச்சீங்க சார். சிறப்பா சூப்பரா முடிச்சீங்க சார். முடிச்சு விட்டீங்க. போங்க நினைவு பரிசு சார். சிறந்த நடுவருக்குன்னு கொடுக்கலாம்னு நினைச்சோம். சரி சிறந்த நடுவர் வச்சுக்கோங்க. பரவாயில்ல நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பாருங்க அங்க பாருங்க. நாங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு உருவாத காலெல்லாம் உளுந்து உருவாதெல்லாம் உருவி மேட்ச் வைக்கிறேன். நீங்க வந்து செஞ்சு விட்டு போயிடுறீங்க. தம்பி கரெக்டா பாத்துருக்கோம். சரி சார் நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்க சார். அதுக்குதான் கப்பு கொடுத்தோம். சரிங்க தம்பி சார். நமக்கு எவ்வளவு fees சார்? எவ்வளவு சார்? 4 பேர் வந்திருக்கோம். சரிங்க சார். 2 நாள் பாத்துருக்கோம். சரிங்க சார். ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். 5000 ரூபாயா? 4 பேத்துக்கு வந்து 20000 ரூபாய். சார் மேட்சே 5000 தான் சார். தம்பி அபிஷியலுக்குலாம் இப்ப ரேட்டு கூடப்பா. யாருமே வர மாட்டாங்க. நம்ம நீட்டா பண்ணி கொடுத்தோமா. நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. ஊருக்கு நல்ல பேர் வாங்கி நல்ல கொடுத்தீங்க. பேர் வாங்கி கொடுத்தீங்க. 20000 ரூபாய் கொடுத்து விட்டு இதோட முடிச்சு விட்டுரு. அதோட 20000 பிளஸ் வந்து சாப்பாடு பெட்ரோலுக்கு மட்டும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. உள்ள மொத்தமா ஏன் வேஸ்டா 20 30ன்னு போட்டு 50 ரூபா வாங்கிட்டு போங்க. ரவுண்ட் 50000 வாங்கிட்டு போங்க. 21000 போதும்பா. 21000 போதும். இவ்வளவுதான் கடை இருக்கு அவங்க வீட்டுல. தம்பி இந்த மேட்ச்ல மட்டும் தான் 21000 கம்மியா கேக்குறோம் உங்களுக்காக. 21000 கம்மியா சார்? தம்பி இந்த மேட்ச்ல எவ்வளவு வாங்குறோம் தெரியுமா? சார் இவ்வளவு தேவைப்படுதுங்க. 20000 வேற என்ன பண்றது? நம்ம கொடுத்து போங்க ஜிபேல பண்ணிக்கிறோம் சார். போங்க சார். நம்பர் கொடுத்துருங்க. நான் அந்த நம்பருக்கு பண்ணிக்கிறேன். சரி ஓகே. நன்றி சார். ஓகே அடுத்த ஆள் வந்துருங்க. கண்டிப்பா. ஊருக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்ம ஒரு அழிஞ்சு ஒரு கபடியை வைக்கிறோம். டீச்சர் வந்து ஆடா படுத்துறாங்க. இதுதான் நல்ல அபிஷியலா கூப்பிட்டுங்களா. கடைசியில நம்மள செஞ்சு விட்டாங்க. நம்மள செஞ்சு விட்டாங்க.